இந்த படம் ஸ்டார்டிங்லேயே ஒரு டைட்டில் கார்டை போடுறாங்க. அந்த டைட்டில் கார்டை நீங்கள் படித்தாவே இந்த படத்தை பார்க்க உங்களுக்கு தோணுது. அந்த டைட்டில் கார்டில் என்ன இருந்துச்சு? இந்த வீடியோ டேப்புகள் நார்வே நாட்டில் கிடைச்சது. இதை எடுத்த மாணவர்கள் காணாமல் போயிட்டாங்க. இது உண்மையாக பொய்யான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு டைட்டில் கார்டோட அந்த படத்தையே ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இதை எடுக்கப்பட்ட அந்த வீடியோ டேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையாகவே எடுக்கப்பட்டதாம்மா. அதில் வர பேய், ராட்சத மனிதர்கள் எல்லாமே உண்மையாமா. நான் விக்கி, வெல்கம் பேக் டு விக்கிபீடியா. இந்த படத்தை ஓப்பன் பண்ணால் தாமஸ், ஜோகனா, காலேன்னு 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே சாதாரணமாக போகலை, அங்கே ஒரு வேட்டைக்காரன் இருக்கான். ஸோ அவனை ஃபாலோ பண்ணி தான் போகிறாங்க. அவன் தான் ஹான்ஸ். அந்த காட்டுக்குள்ளே ஏகப்பட்ட கரடிகள் செத்து போகுது. அதுக்கு எல்லாமே காரணம் இந்த வேட்டைக்காரன் தான். ஸோ இந்த வேட்டைக்காரனை பற்றி நம்ம டாக்குமெண்ட்ரி எடுத்து நம்ம காலேஜில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காட்டுக்குள்ளேயே போகிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே இருக்க அந்த ஹான்ஸ் அப்படிங்கிறவன் ஒரு பழைய ரோப் ஜீப்பில் சுற்றிட்டு இருப்பான். ஸோ அந்த காடு முழுக்க அந்த காட்டு விட்டு அவன் வெளியில் வரமாட்டான். அவனோட ஜீப் முழுக்க அந்த யூவி லைட்னு சொல்லுவாங்க, அது ஏகப்பட்டு தான் அவன் கார் முழுக்க பெருசாக இருக்கும். ஒரு நாள் அந்த ஹான்ஸு நடுராத்திரி அந்த காட்டுக்குள்ளே போகிறான். ஸோ அவன் பின்னாடியே இந்த 3 பசங்களும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க, கேமராவை ஆன் பண்ணிக்கிட்டே. ஸோ இந்த பசங்க கேமராவில் ஆன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்படி ஆன் பண்ணும்போது எடுக்கப்பட்ட வீடியோ எல்லாமே உண்மையான வீடியோமா. ஸோ அதெல்லாமே இந்த படத்தில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஹான்ஸ் காட்டுக்குள்ளே போகும்போது பின்னாடி இந்த 3 பசங்களும் போகிறாங்க. அப்போ திடீர்னு மிகப்பெரிய வெளிச்சமும் மிகப்பெரிய சத்தமும் கேட்குது. அந்த ஹான்ஸ் உயிரை பிடிச்சிக்கிட்டு வெளியில் வேகமாக ஓடி வரான். ஓடி வரும்போது இந்த 3 பசங்களையும் பார்க்கலாம். அந்த பசங்களை பார்த்து ஓடுங்கடா ஓடுங்கடா, ட்ரால் வந்துட்டுருக்கு, ஓடுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ 4 பேருமே சேர்ந்து பயங்கரமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதில் அந்த தாமஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட காலை ஏதோ ஒரு சம்திங் ஏதோ பிடிச்சிருது. பிடிக்கிறது மட்டும்லாம் காலை ஏதோ கடிச்சிருது. எப்படியும் 4 பேரும் தப்பிச்சு கார்கிட்ட வந்துடுறாங்க. காரை பார்த்தா ஏதோ ஒரு மிருகம் கடிச்சு தொப்பனமாக இருந்திருக்கு. ரத்தமெல்லாம் தெரிச்சிருக்கு. சக்கரத்தெல்லாம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. அப்போ தான் அந்த ஹான்ஸ் உண்மையை சொல்கிறான் அந்த 3 பசங்க கிட்டேயும். நான் ஒன்றும் கரடியை வேட்டையாடல, ட்ரால்களை தான் வேட்டையாடிட்டு இருக்கேன். அந்த ட்ரால்கள் இந்த காடு முழுக்க இருக்குது. அந்த ட்ரால்களை வேவு பார்க்க தான் கவர்மெண்ட் என்னை உள்ளே அனுப்பினுச்சு. ஆனால் இப்போ அந்த கவர்மெண்ட் என்னை மதிக்கலை. அதனால் நான் வெளியில் போகாமல் இந்த காட்டுக்குள்ளேருந்து ட்ரால்களை வேட்டையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். அந்த 3 பசங்களுக்கும் ட்ரால் அப்படின்னா என்னென்னு புரியாமலே இருந்திருக்கு. அப்போ தான் அந்த ஹான்ஸ் விளக்காரன் ட்ரால்னால் என்னென்னு. முதல் விஷயம், ட்ரால் அப்படிங்கிறது உண்மையாகவே இருக்குது. அதுலேயும் நிறைய வகையான ட்ரால்கள் இருக்குது. அவங்க யாருமே பகலில் வெளியில் வரமாட்டாங்க, நைட்டில் மட்டும்தான் வேட்டையாட வெளியில் வருவாங்க. முக்கியமாக கரடி, மனுஷங்க, யானைகளை தான் வேட்டையாடி சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரால்கள் பகலில் வெளியில் இருந்துச்சுன்னா அந்த வெளிச்சம் பட்டு சிலையாக மாறிடும், அப்படி இல்லைன்னா வெடித்து செதறிடும்னு சொல்லியிருக்கான். அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறான். இந்த கிறிஸ்துவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, வணங்குறவங்க, அந்த கிறிஸ்துவ வணங்குறவங்க இந்த காட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா ஈஸியாக அவங்கள கண்டுபிடிச்ச இந்த ட்ரால் அவங்கள ரொம்ப கொடூரமான முறையில் கொல்லும், ரொம்ப வெறி பிடிச்சி போயிடும் கிறிஸ்துவர்களை பார்த்தா, அதையும் சொல்லியிருக்கான். அப்போ அந்த 3 பேருமே சொல்லியிருக்காங்க, நாங்கள் யாருமே கிறிஸ்துவர்கள் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சர்ச் பக்கமே போகவே மாட்டோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 3 பசங்களும் ஹான்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வீடியோ எடுக்க வந்திருக்கோம், டாக்குமெண்ட்ரி பண்ண வந்திருக்கோம், இங்கே என்ன நடக்குது இந்த உலகத்தை காட்ட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஹான்ஸ், இங்கே நடக்கிறது எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிஞ்சாகணும், நீங்கள் கண்டிப்பாக வீடியோ எடுக்குன்னு சொல்லி அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் இரவு 4 பேருமே சேர்ந்து வேட்டைக்கு போகிறாங்க. அதாவது ட்ரால் வேட்டைக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே 3 தலையோட ஒரு ட்ரால் வருது. அந்த ட்ராலோட உடம்புல ஏதோ நாத்தம் பிடிச்ச திரவியத்தை தடவிக்கிறான். ஸோ அந்த ட்ரால்கிட்டேருந்து மறைஞ்சு வாழ்கிறதுக்காக அந்த 3 தலை ட்ராலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஆட்டை அப்படியே கைத்தில் தூக்கில் தொங்க விடுறாங்க. அப்போ அந்த 3 தலை ட்ரால் காட்டோட மரத்தெல்லாம் உடச்சிக்கிட்டு மரத்தை விட பெரிய ஹைட்டில் வெளியில் மெதுவாக வந்துட்டுருக்கு. ஸோ இதை பார்த்து அந்த 3 பசங்களும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3 பசங்களே இந்த ட்ரால் துரத்த ஆரம்பிக்குது. அப்போ பின்னாடியே ஹான்ஸ் ஜீப்பில் வரான். ஸோ அந்த ஜீப்பில் அந்த யூவி லைட்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த ட்ராலுக்காக தான். அது வெளியில் வந்தோடனே அந்த யூவி லைட்டை அந்த ட்ரால் மேலே அடிக்கிறான். அது அப்படியே சிலை மாதிரி மாறி அப்படியே கல்லாக வெடித்து செதறிடுச்சு. ஸோ இப்படி தான் ஹான்ஸ் அந்த இடத்துலேருந்து புடச்சிட்டு இருக்கான். ஆனால் அப்படி வெடித்து செதறின பிறகு அந்த இடத்துக்கு ஒரு ஃபின் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வர்றாரு. அவர் வந்து அங்கேருந்து அந்த ட்ராலோட தடயத்தெல்லாம் அழிச்சிட்டு அந்த இடத்துல செத்து போன ஒரு கரடியை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இதை பார்த்துட்டு இவங்க 4 பேத்துக்கும் ஒரே குழப்பமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஃபின் ஆஃபீஸர் ஊருக்கு வெளியில் போய் மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கான்னா, கரடி ஊருக்குள்ளே வந்துச்சு, அதனால தான் நான் கொன்னேன், அந்த காட்டுக்குள்ளே கரடி தவிர வேறு எது இல்லைன்னு பொய்யை சொல்லியிருக்கான்.
மறுநாள் இந்த ஹான்ஸு இந்த காட்டுக்குள்ளே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜுக்கு கடியில் ஒரு ட்ரால் இருக்குது. அதோட ரத்தத்தை எடுத்து சோதிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் அந்த ட்ரால்களுக்கு ஏதோ ஒரு நோய் தாக்கியிருக்கு. இந்த ரேபிஸ் மாதிரி நோய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேறு ஏதோ வினோதமான நோய் அந்த ட்ரால்களுக்கு தாக்கியிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ட்ரால்கள் மதம் பிடிச்ச மாதிரியும் காட்டு விட்டு வெளியில் வந்து மக்களை அழிக்கிற மாதிரியும் கரடிகளை கொல்ற மாதிரியும் இருந்திருக்கு. ஸோ அந்த நோய் தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருந்திருக்கு. அந்த ஒரு நோய்க்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்க இவங்க 4 பேருமே அந்த ட்ரால்கள் வாழ்கிற குகைக்கு இரவு டைமில் உள்ள தனியாக 4 பேரும் போகிறாங்க. குகைக்குள்ளே போய் இருக்கிற இடத்தெல்லாம் செக் பண்ணி அங்கேருந்து சாம்பிள் எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது ஏகப்பட்ட ட்ரால் அந்த குகைக்குள்ளே ஓடி வர ஆரம்பிக்குது. எல்லாத்துக்குமே கை கால் நடுங்கி போச்சு. அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸில் இருந்த ஒருத்தன் சொல்லியிருக்கான், நான் கிறிஸ்துவன், திணிக்குமே சர்ச்சுக்கு போவேன்னு. அப்போ தான் ஆன்ஸோட மண்டையில் குண்டு தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. ஸோ ட்ரால்கள் எல்லாமே அவனை நோக்கி துரத்தி வருது. எல்லாருமே தப்பிச்சு குகைக்குள்ளே விட்டு வெளியில் ஓடி வராங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தன் அந்த கிறிஸ்துவ வணங்குவாங்க பார்த்தீங்களா, அவனை அந்த ட்ரால்கள் பிடிச்சி நொறுக்கி கிழிச்சு அங்கேயே கொண்டு போட்டுருச்சு. இப்போ அந்த காலு இறந்ததுனால அந்த இடத்துல புதுசாக ஒரு கேமராமேனை போடணும். ஸோ அவன் தான் அந்த வீடியோஸில் எடுத்துருந்தான். அதுக்காக மளிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை உள்ளே கொண்டு வராங்க. ஸோ அந்த பொண்ணை கேமரா எடுக்கிறத பயன்படுத்துகிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவளாமா. ஸோ அவளே அந்த ஆன்ஸ் கிட்ட சொல்கிறா, என்ன இந்த ட்ரால் எதுவும் பண்ணாது, ஏன்னா நான் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த. அதுக்கு அந்த ஆன்ஸ் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், அதுக்கு மதங்கள் தெரியாது, இருந்தாலும் நம்பி உன்னை கூட்டிகிட்டு போகிறான் அப்படிங்கிறான். இப்போ தான் அந்த படத்தோட அதிபயங்கரமான கிளைமேக்ஸே வருது. அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ட்ரால்லே ரொம்ப பெரிய ட்ரால்னால் அது 200 அடி உயரத்தில் இருக்கிற, அதாவது மலை அளவுக்கு உயரமாக இருக்கிற அந்த ட்ரால் தான். ஸோ அந்த ராட்சத மனிதன் தான். ஸோ அவனை வெளியில் வர வைக்கிறாங்க. ஏன்னா அந்த 200 அடி ட்ராலுக்கு தான் நோய் வந்திருக்கு. அந்த ட்ரால்கிட்ட இருந்து தான் மற்ற எல்லா ட்ராலுக்குமே அந்த நோய் பரவி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு ட்ரால் வெளியில் வருது ரொம்ப மெதுவாக. ஒரு மலை எழுந்திரிச்சு நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எழுந்திரிச்சு மெதுவாக வெளியில் வருது. இந்த ஹான்ஸ் வந்து தயாராக இருக்கான். ஸோ அங்கே லைட்ஸோட அந்த யூவி லைட்ஸோட ஜீப்பில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அதில் வெளியில் வருது. அப்போ அந்த ஆன்ஸ் இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து இங்கேருந்து தப்பிச்சு ஓடுங்க, வீடியோ எடுத்துகிட்டு போதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தப்பிச்சு ஓடுறாங்க. அப்போ இந்த ஆன்ஸ் பின்னாடி போய் அந்த யூவி லைட்டை ஃபுல்லாக அந்த ட்ரால் மேலே அடித்து அது பயங்கரமாக ஒரு சத்தத்தோட கதற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் லைட்டாக சிலையாகுது. கொஞ்ச நேரத்தில் வெடிஞ்சு போயிடுது. ஸோ இந்த 3 பேர் ஓடி போனாங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப தூரமாக ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த ஃபின் ஆஃபீஸர், அந்த கரடியை கொண்டு போட்டான்ல, ஸோ அந்த ஃபின் ஆஃபீஸர் அங்கே வரான். வந்து அந்த கேமரா பிடுங்க ட்ரை பண்ணுறான். அதை பார்த்துட்டு அங்கேருந்து அவங்க 3 பேருமே தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி இந்த காட்டோட ரோட்டுக்கு போகிறாங்க. ஸோ ரோட்டுக்கு போனோடனே கேமரா கீழே விழுந்துடுது. அந்த 3 பசங்க என்ன ஆனாங்கன்னே தெரில. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கார் நிற்கிது. அந்த காரில் வந்தவன் அந்த கேமரா எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ அந்த ஹான்ஸு அந்த பெரிய ட்ராலை கொன்னுட்டு அவனும் அங்கே காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிட்றான். ஸோ இந்த பசங்களுக்கு என்னாச்சுன்னு தெரில. அந்த கேமரா எடுக்கப்பட்ட வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே இந்த ஒரு படத்தில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உண்மையாக பொய்யான்னு படத்தை பார்க்கும்போது தான் தெரியும். இதே மாதிரி எந்த ஒரு படத்தை பற்றி பேசணும்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.